வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரௌபதி பாண்டவர்களை மணந்த செய்தி பரவியது. பல அரசர்கள் இதை ஏற்று பாராட்டினர். அந்த நேரத்தில் துரியோதனன் தன் சகோதரர்களுடனும் மாமன் சகுனியுடனும் கர்ணனுடனும் ஆலோசனை நடத்தினார். சோமதத்தன் உடன் இருந்தார். சகுனி தன் கருத்தை கூறினார். துரியோதனா, எதிரிகள் ஒரே வகையானவர்கள் அல்ல, எத்தனையோ வகையினர். ஆகையால் அவர்களை வீழ்த்தும் உபாயங்களும் பல வகையானவை. சில எதிரிகளின் சக்தியை குறைத்து விட்டாலே போதும், நாம் நிம்மதியாக இருக்கலாம். வேறு சில எதிரிகளுக்கு அவ்வப்போது நாம் இன்னல்களை தோற்றுவித்து கொண்டே இருந்தால்தான் அவர்களை விலக்கி வைக்க முடியும். இன்னும் சில எதிரிகளை ஒழித்து கட்டினால்தான் நாம் கவலையற்று இருக்க இயலும். பாண்டவர்கள் இந்த மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள். பாண்டவர்களுக்கு இப்போது துருபதனின் உறவு கிட்டி இருப்பது உண்மைதான். ஆனால் துருபதனின் படைபலம் எப்போதுமே பலராலும் மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது என்பது என் கருத்து. வேறு பலர் அவர்களுடன் சேர்ந்தால் அவர்களை எதிர்கொள்வது கடினம். ஆகையால் அப்படி பல அரசர்கள் பாண்டவர்கள் பக்கம் சேர்வதற்கு முன்பாக நாம் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை கொன்றுவிட வேண்டும். இதுவே என் யோசனை. சோமதத்தன் சகுனி சொன்னதை ஏற்காமல் மறுத்து பேசினார். மன்னர்கள் உதவி, அமைச்சர்கள் தரும் அறிவு பூர்வமான ஆலோசனை, நாட்டு மக்கள் உறுதி, நண்பர்கள் தரும் நம்பிக்கை, பொக்கிஷத்து நிலை தரும் உற்சாகம், படைபலம் தரும் ஆர்வம் போன்றவை நமக்கும் எதிரிக்கும் எந்த அளவில் உள்ளன என்பதை பார்க்க வேண்டும். யுத்தம் செய்வது, அதை நிறுத்தி பின்வாங்குவது, முன்னேறாமல் படையுடன் ஓரிடத்தில் முகாமிடுவது, மற்றொரு எதிரியை அணுகி முதல் எதிரியை தாக்குவது, சமாதானம் செய்து கொள்வது என்ற யுத்த தந்திரங்களில் குறிப்பிட்ட நேரத்துக்கு பொருத்தமானது எது என்பதையும் யோசிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த அளவில் பாண்டவர்கள் வலிமை மிகுந்த நண்பர்களை பெற்றிருக்கிறார்கள். நாட்டு மக்களும் பாண்டவர்கள் பால் அன்பு செலுத்துகிறார்கள். பீமனும் அர்ஜுனனும் மாவீரர்கள். தர்மபுத்திரரோ சமயத்துக்கேற்ப உபாயங்களை கையாளக்கூடியவர். செல்வத்தை கொடுத்து எதிரிகளையும் அவர்களுடைய படைகளையும் கூட பிளக்கக்கூடிய உபாயமும் அறிந்த சாமர்த்தியசாலியாகவே அவரை நான் கருதுகிறேன். பலராமரும் கிருஷ்ணரும் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். இவ்வாறு கூறிய சோமதத்தன் மேலும் தொடர்ந்தார். துருபதனின் பலத்தை பற்றி சகுனி சொன்னதை என்னால் ஏற்க முடியவில்லை. அவரிடம் ஆயுதங்களும் யந்திரங்களும் குவித்து கிடக்கின்றன. அவருடைய கோட்டை மதிலின் மேல் அக்னியை வீசும் கோலங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இது பீரங்கியாக இருக்கலாம். துருபதனின் படைபலம் பெரிது. யுத்தம் என்று வந்தால் யாதவர்களும் பாண்டவர்கள் பக்கமே. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் அவர்களை எதிர்ப்பது விவேகமல்ல என்ற முடிவுதான் சரியானது. அவர்களோடு நட்பு செய்து கொண்டு நாம் நகரத்துக்கு திரும்புவோம். இதன் பின் கர்ணன் தனது கருத்தை கூறினார். சோமதத்தன் கூறிய கருத்துக்களை அலட்சியப்படுத்த முடியாது. அவை யுத்த சாஸ்திரங்களை அனுசரித்து கூறப்பட்ட கருத்துகள். அதே சமயத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். நாம் கருத்து வேற்றுமை மிகுந்தவர்களாக இருப்பது நல்லதல்ல. ஒரு கூட்டத்தில் கருத்து வேற்றுமை மிகுந்திருந்தால் அக்கூட்டம் செய்யும் காரியம் கெட்டுதான் போகும். நீண்ட ஆலோசனையும் பயன் தர போவதில்லை. தக்க நேரம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது யுத்த தந்திரங்களில் முக்கியமான ஒன்று. இப்போது நமக்கு தருணம் வாய்த்திருக்கிறது. நம்மிடமிருந்து எந்த தாக்குதலையும் இப்போது பாண்டவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆகையால் தாக்குதலுக்கு ஏற்ற தருணம் இதுவே. சிந்தனையை நிறுத்தி செயலில் இறக்குவோம். பகைவர்களின் யானைகளில் ஒன்றை வீழ்த்துபவருக்கு 10,000 பொன் பரிசு, தேடி நொறுக்குபவனுக்கு 20,000 பொன் பரிசு, குதிரைகள் காலப்படைகளை சாய்ப்பவருக்கு 5,000 பொன் பரிசு என்ற அறிவிப்பை செய்வாயாக. அது தரும் உற்சாகத்தில் நமது வீரர்கள் பெரும் செயலாற்றுவார்கள். வயதானவர்கள், பெண்கள், சிறுவர்கள் ஆகியோரை தாக்கவோ கொல்லவோ கூடாது என்றும், நமது உத்தரவு இன்றி யாரையும் கொன்றுவிடக்கூடாது என்றும் நமது வீரர்களுக்கு உத்தரவிடுவாயாக. நாம் நிச்சயம் வெல்வோம் என்ற நம்பிக்கையுடன் குழப்பம் தெளிந்து செயல்புரிவாயாக. துரியோதனன் கர்ணனின் யோசனையை ஏற்றார். படையெடுப்பு நடந்தது. பாண்டவர்களுடன் துருபதனின் பாஞ்சால படையும் சேர்ந்து ஒரு புறமும் துரியோதனன் படை மறுபுறமும் மோதிக்கொண்டன. இருபுறமும் இழப்புகள். யார் வெல்லப் போகிறார்கள் என்பது சற்று புரியாத அளவுக்கு சம யுத்தம். கர்ணனின் அஸ்திரங்கள் அர்ஜுனனை பெரும் அவதிக்குள்ளாக்கின. நேரத்தில் அர்ஜுனனின் 3 அம்புகள்
கர்ணனை தாக்க அவர் சற்று சாய்ந்தார். இதை கண்ட கர்ணனின் தேரோட்டி கர்ணனுக்கு ஆபத்து என்று தானாக முடிவு செய்து யுத்தத்திலிருந்து தேரை வெளியே ஓட்டினார். இதை கண்ணுற்ற துரியோதனனின் படை மனக்கலக்கம் கொண்டது. சிறிது சிறிதாக துரியோதனனின் படையை பின்வாங்கிவிட்டது. துரியோதனனும் அவரை சார்ந்தவர்களும் மனம் சோர்வுற்று நகரம் திரும்பினார்கள். இதையடுத்து பாண்டவர்கள் திரௌபதியின் திருமணம் பற்றியும் மற்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் சம்பிரதாய முறையில் கிருஷ்ணருக்கு செய்தி அனுப்பினார்கள். ஏற்கனவே இந்த விவரங்களை அறிந்திருந்த கிருஷ்ணர் பாஞ்சால நகரம் சென்று பாண்டவர்களையும் துருபதனையும் வாழ்த்தினார். பாண்டவர்களிடம் கௌரவர்கள் தோற்று திரும்பும் செய்தி விதுரருக்கு நிம்மதியை அளித்தது. அவர் திருதராஷ்டிரரிடம் சென்று கௌரவர்கள் திரௌபதியை மணந்து தாக்குதலையும் முறியடித்து வெற்றி வாகை சூடினார்கள் என்று கூறினார். திருதராஷ்டிரர் தன் மக்களாகிய கௌரவர்களை பற்றிதான் விதுரர் பேசுகிறார் என்று நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அச்சமயம் துரியோதனன் வந்து சேர அவரிடம் திரௌபதியை அழைத்து வர சொன்னார் திருதராஷ்டிரர். பிறகு நடந்தவற்றை விதுரர் விளக்கமாக எடுத்துரைத்து தான் கௌரவர்கள் என்று குறிப்பிட்டது பாண்டவர்களை தான் என்பதை தெளிவாக்கினார். திருதராஷ்டிரர் ஏமாற்றம் அடைந்தாலும் அந்த எண்ணத்தை மனதிலே மறைத்து கொண்டு, அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதும் திரௌபதியை மணந்ததும் பெரும் ஆனந்தத்துக்குரிய செய்திகள். எனக்கு பாண்டவர்களிடம் உள்ள அன்பு வேறு எவரிடத்திலும் கிடையாது என்று பொய்யாக பேசினார். விதுரர் விடை பெற்று சென்றவுடன் துரியோதனன் பொறுமி பேசினார். தந்தையே, விதுரர் எதிரில் எதுவும் கூற நான் விரும்பவில்லை. பாண்டவர்களை வாழ்த்துவதன் மூலம் நம்மை வீழ்த்தி கொள்ளும் வழியையே நீங்கள் தேடுகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நமது படையும் பாண்டவர்களாலும் அவர்களுடைய நண்பர்களாலும் அழிக்கப்படாமல் இருப்பதற்கான வழியை பற்றி யோசிப்பதே நாம் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் நீங்களோ விதுரரிடம் பாண்டவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது விந்தைதான். இப்படி துரியோதனன் மனம் நொந்து பேசியவுடன் திருதராஷ்டிரர், துரியோதனா, நானும் முன்போலவே நினைக்கிறேன். ஆனால் என் எண்ணத்தை விதுரர் அறிந்து கொள்வது நமக்கு நல்லதல்ல. இப்போது அவர் போய்விட்டதால் நாம் வெளிப்படையாக பேசுவோம். உன் மனதில் உள்ள வழியை சொல் என்றார். இப்படி தந்தை கூறியவுடன் துரியோதனன் தன் கருத்தை கூறினார். குந்தியின் புதல்வர்களான தருமன், பீமன், அர்ஜுனன் ஆகியோருக்கும் மாத்ரியின் மகன்களான நகுலன், சகாதேவன் ஆகியோருக்கும் இடையே சந்தேகங்களை தோற்றுவித்து விரோதத்தை ஏற்படுத்த வேண்டும். துருபதனின் மந்திரிகள் தர்மபுத்திரரை அலட்சியம் செய்யுமாறு தூண்டுவதற்கு அவர்களுக்கு நிறைய செல்வத்தை நாம் அளிக்க வேண்டும். பாண்டவர்களில் சிலருக்கு திரௌபதி மீது மனக்கசப்பு ஏற்படுத்தவும் நாம் முயற்சி செய்யலாம். பீமன் ஒருவரை ஏதாவது செய்து கொன்றுவிட்டால் போதும், பாண்டவர்கள் முற்றிலும் பலமிழந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். பேரழகுள்ள பெண்களை பாண்டவர்களிடம் அனுப்பி அவர்களை மயக்கி இதனால் திரௌபதி பாண்டவர்களை வெறுக்குமாறு செய்தால் துருபதன் கூட அவர்களை எதிர்க்க தயாராகி விடுவார். இவை எதுவுமே சாத்தியமில்லை என்றால் சில ஒற்றர்கள் மூலம் பாண்டவர்கள் இங்கு வந்தால் அவர்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்ற செய்தியை அவர்களுக்கே அனுப்புவோம். இவ்வாறு செய்தால் பாண்டவர்கள் பாஞ்சாலத்திலேயே தங்கிவிடுவார்கள். நமக்கு தொல்லை இருக்காது. இவ்வாறு கூறி முடித்த துரியோதனன் கர்ணனிடம், நண்பனே, நான் கூறிய கருத்துகள் உனக்கு சம்மதமானவை தானா அல்லது அவை உகந்தவை அல்ல என்று நினைக்கிறாயா? உன் கருத்தை சொல் என்று கேட்டார். கர்ணன் கூறினார், துரியோதனா, நீ சொல்கிற மாதிரி பாண்டவர்களை மனவேற்றுமை அடைய செய்து பிரித்துவிட முடியும் என்று நான் நம்பவில்லை. தமது முன்னோர்கள் ஆண்ட ராஜ்யத்தை தாங்களும் ஆள வேண்டும் என்ற ஆர்வம் உந்தி செல்ல அவர்களுடைய ஒற்றுமை உறுதியாக உள்ளது. அவர்கள் காமவசப்பட்டவர்கள் அல்ல என்பதால் திரௌபதி மூலமாகவும் அவர்களிடையே பகைமை உணர்வை தோற்றுவிக்க முடியாது. தவிர எந்த பொண்ணுமே தனக்கு பல புருஷர்கள் வாய்ப்பதை தன் மனதில் விரும்புவாள். திரௌபதிக்கோ அந்த வாய்ப்பு உண்மையாகவே கிட்டிவிட்டது. ஆகையால் அவளும் பாண்டவர்களுக்கிடையே பகைமை ஏற்படுவதை விரும்ப மாட்டாள். துருபத மன்னன் பணத்தாசை பிடித்தவர் அல்ல என்பதால் அவரை பாண்டவர்களை விரோதியாக்குமாறு செய்வது இயலாது. தந்திரங்களும் பயன் தரப்போவதில்லை. பாண்டவர்கள் சிறுவர்களாக சிறகு முளைக்காத பறவைகள் போல் இருந்தபோதே உன்னுடைய தந்திரங்களிலிருந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் தப்பித்தார்கள். இப்போதோ அவர்கள் சிறகு முளைத்த பறவைகள் போல் ஆகிவிட்டார்கள். தந்திரங்களில் சிக்காமல் தப்பி பறந்து விடுவார்கள். யுத்தம் ஒன்றுதான் எனக்கு தெரிந்த வழி. முறையாக திட்டமிட்டு யுத்தம் செய்வோம். அதுதான் உன் போன்ற வீரர்களுக்கு உகந்த செயல். துருபதனின் படைகளை வீழ்த்தினால் போதும்.
பாண்டவர்களை வென்றுவிடலாம் என்றார். திருதராஷ்டிரர், கண்ணா, வீரருக்குரிய லட்சணங்களுடன் உன் கருத்து அமைந்திருக்கிறது. ஆனாலும் விதுரர், பீஷ்மர், துரோணர் ஆகியோருடனும் கூட நாம் கலந்தாலோசிப்போம் என்று கூறி அவர்களை அழைத்து வர உத்தரவிட்டார். அவர்கள் வந்தனர். திருதராஷ்டிரர் அவர்கள் கருத்தை கூறுமாறு கேட்டார். பீஷ்மர் சொன்னார், திருதராஷ்டிரரே, நீயும் பாண்டுவும் எனக்கு சமமானவர்களே. அதேபோல் உன் பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் எனக்கு ஒரே மாதிரியானவர்களே. உன் மக்களுக்கு இருக்கும் உரிமையை விட இந்த ராஜ்யத்தில் பாண்டுவின் பிள்ளைகளுக்கு ஒரு படி மேலான உரிமை இருக்கலாமே தவிர அவர்களுடைய உரிமை கீழானதல்ல. இவ்வாறு கூறிய பீஷ்மர் துரியோதனனை பார்த்து, புகழ் அழியாமல் இருக்கும் வரைதான் ஒருவர் வாழ்கிறார். புகழ் அழிந்தால் அந்த மனிதனும் அழிந்தவனே. உன் முன்னோர்களுக்கும் உனக்கும் பெருமை சேர்க்கும் செயலை செய்து புகழ் எய்துவாயாக. பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் தருவதுதான் நியாயம். உன் உரிமைக்கு அவர்களுடைய உரிமை தாழ்ந்ததல்ல. யுத்தத்தில் அவர்களை வெல்ல நீ நினைத்தால் அது நடக்காத காரியம் என்பதையும் புரிந்து கொள்வாயாக என்று கூறினார். துரோணரும் பீஷ்மர் கூறியதை ஆமோதித்து பேசினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கர்ணன் மீண்டும் பேசினார். வேந்தே, உங்கள் செல்வத்தை அனுபவித்து உங்களால் கௌரவிக்கப்பட்டு வரும் பீஷ்மரையும் துரோணரையும் நீங்கள் மிகவும் நம்புகிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு நன்மை தர முடியாத யோசனைகளை கூறுவது வினோதமாக இருக்கிறது. மனதில் தீமையை நினைத்து வெளியில் அது தெரியாத வகையில் நியாயம் பேசுவது போல் நடிப்பவர்களின் ஆலோசனையை விவேகமுள்ளவர் ஏற்க மாட்டார். ஒன்று சொல்கிறேன், உண்மையிலேயே ஒருவருக்கு பெரும் ஆபத்து நெருங்கிவிட்டால் அப்போது அவருடைய சிநேகிதர்களால் அவரை காப்பாற்றவும் முடியாது, அவர்களுக்கு தீமை செய்யவும் முடியாது. ஒருவருடைய இன்ப துன்பங்கள் விதிவசத்தால் நேரிடுபவை. அறிவாளி முட்டாள், இளைஞன் முதியவர், சிநேகித பலம் உள்ளவர், அது அற்றவர் என்று யாராக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் இன்பமும் வேறு சில சமயங்களில் துன்பமும் அனுபவிக்கிறார்கள். இது விதியின் பலன். நான் அறிந்த கதையொன்று சொல்கிறேன். மகத மன்னன் ஒருவர் ராஜ்ய நிர்வாகத்தில் அக்கறையின்றி அதில் எந்த பங்கும் ஏற்காமல் ஒதுங்கியே இருந்தார். இது அவருடைய மந்திரிக்கு வசதியாக போயிற்று. அந்த மந்திரி அரசனின் அதிகாரம் முழுவதையும் அனுபவிக்க ஆரம்பித்தார். அரசரின் அந்த புறத்திலும் கூட அமைச்சரின் ஆக்கிரமிப்பு நடந்துவிட்டது. ராணிகள் அவர் வசமானார்கள். கஜானா அவர் கைக்கு வந்தது. அடுத்து தன்னையே அரசராக முடிசூட்டி கொள்ள அவர் முயன்றார். பல முயற்சிகளும் தோல்வியுற்றன. மன்னனின் ஆட்சி அவரது முயற்சி இல்லாமலேயே நிலை பெற்று கடும் முயற்சி செய்த மந்திரி வீழ்ந்தார். விதியின் இயக்கம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆகையால் பீஷ்மரும் துரோணரும் சொல்வது போலவே நமது எதிரிகள் மிக்க பலம் வாய்ந்தவர்கள் என்பது உண்மையானால் கூட நம்மிடமே ராஜ்யம் நிலைக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் நமது எதிரிகளால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக நமக்கு ராஜ்யம் அற்று போவதே விதியானால் நாம் என்ன முயற்சி செய்தாலும் அதுவும் நடந்தே தீரும். அப்படி இருக்க பீஷ்மரும் துரோணரும் விடுக்கும் அச்சுறுத்தல்களுக்கு நீங்கள் அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு யோசனை கூறுபவர்களில் நன்மை செய்பவர் யார், தீயது உரைப்பவர் யார் என்று புரிந்து கொள்ள இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு உதவட்டும். இவ்வாறு கர்ணன் கூறியதை கேட்ட துரோணர், உன் பேச்சு உன் தீய எண்ணத்தை தான் காட்டுகிறது. பீஷ்மரும் நானும் கூறிய யோசனையை ஏற்காவிட்டால் உங்கள் வம்சம் அழிவு பாதையில்தான் செல்லும் என்று கூறி அமர்ந்தார். விதுரர் எழுந்தார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.